ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா. நமக்கு இப்பொழுதெல்லாம் ஆடி மாதத்திலே நீங்கள் எல்லோரும் அந்தந்த ஊரிலே, கிராமத்திலே, எல்லைகளிலே உள்ள அம்பாளுக்கு, அம்மனுக்கெல்லாம் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள், கூழ் காய்ச்சி ஊற்றுவது, கஞ்சி காய்ச்சி ஊற்றுவது, பால் குடம் எடுப்பது, இப்படிப்பட்ட பல வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுங்கள். முளைப்பாரி வைத்து வணங்குவதெல்லாம் உங்களுக்கு மிக மிக உதவியாக இருக்கும் எதிர்காலத்திலே. இப்பொழுதெல்லாம் பருவ வயதிலே திருமணம் நடப்பது என்பது பெரும் கேள்விக்குறியாக மாறிவிட்டது. இதில் ஜாதி, மதம், இனம் கடந்த நிலைமைக்கு தாண்டி போய் கொண்டிருக்கிறது. இது தவறு. சிறு வயதிலே சில பேர் என்ன சொல்லியிருப்பாங்க, கொஞ்சம் பேர் அவங்களுடைய வாயால் கெட்டிருப்பாங்க, என் பொண்ணு நல்லா படிக்கணும், என் பையன் நல்லா படிக்கணும். இப்போ என்ன சார் அவசரம், அவன் எம்ஏ படிக்கட்டும், பிஏ படிக்கட்டும், நல்ல உத்தியோகத்தில் ஆகி செட்டில் ஆகி வீடு வாங்கட்டும், இப்போலாம் கல்யாணம் வேண்டாம். பல இடங்களில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்பொழுதெல்லாம் தேவை கிடையாது. மிரட்டலாக பேசுவாங்க. 40 வயசு 45 வயசு ஆனவர்களுக்கு திருமணமே ஆகாமல் நின்றுவிட்டது. 50 தாண்டியவர்கள்லாம் நாங்கள் பார்க்கிறோம். காரணம், தான் என்கின்ற ஒரு அகங்காரம். நம்மளால் தான் படிக்க முடியும், நம்மளால் தான் செய்ய முடியும், எல்லாவற்றையும் முடித்துவிட்டு திருமணம் என்று திமிர்த்தனமாக பேசுவதன் விளைவுதான் இது என்று சொல்ல தரும். வேற ஒன்றும் தெரியாது. தெரியாமல் செய்தவர்களுக்கு தனி பரிகாரம் உண்டு. இப்படி திமிர் எடுத்து பேசுகின்றவர்கள் இன்று பல கோடி ரூபாய்க்கு, மில்லியன் டாலர்னு சொல்லுவாங்க, பில்லியன், ட்ரில்லியன், அப்படி வைத்து கொண்டிருக்கின்ற குடும்பங்களிலும் திருமணம் இப்பொழுது பெரும் சவாலாக இருக்கிறது. இதற்கெல்லாம் குரு அருளால் நாம் வழிகாட்ட முடியும். ஆனால் உங்களுக்கு முழு நம்பிக்கை, ஈடுபாடு ஒருத்தருக்கு ஏற்பட்டு விட்டால் இது மிக மிக எளிமையானதே. இப்பொழுது நாம் செல்வோம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள பாண்டி திருத்தலத்திற்கு. இந்த ஸ்ரீ கிருஷ்ணருடைய கோயில் மிக மிக சிறியதாக இருந்தாலும் மகிமை பெரியது. இங்கே அவருடைய இடத்திலே ராதா கல்யாணம் நடைபெற்று கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கின்ற ஒரு ஆச்சாரியன், ஒரு குரு யார்? 5 முக கடவுளான அதே பிரம்மா யாகம் வளர்த்து திருக்கல்யாணம் நடத்தி வைத்து கொண்டு இருந்த பொழுது அடைமழையும் வந்தது. அடைமழைன்னா சொல்ல முடியாது, இப்பொழுதெல்லாம் மழையெல்லாம் கிடையாது. அடைமழை ஊற்றி கொண்டிருக்கும் போது அந்த திருக்கல்யாணம் நடந்தது. ஆனால் யார் வர வேண்டும்? பிரம்மா செய்கின்ற யாகமாக இருந்ததனால் 33 கோடி தேவாதி தேவர்கள் எல்லாம் வர வேண்டும். அங்கே ஒரு மாயை இறைவனை போட்டு விட்டான். யாருமே வரவில்லை. அந்த பிரம்மா அந்த கிருஷ்ணருடைய ராதா கல்யாணம், கிருஷ்ணர் கல்யாணத்தை நடத்தி வைத்து திருமங்கல்ய தாரணம் நடத்தி வைத்து அற்புதமாக மகிழ்ந்து திருநடனம் ஆடிய திவ்ய திருத்தலமே இந்த பாண்டி. இதற்கு என்னையா ஆதாரம் இருக்கிறது என்றால், அன்று அந்த பிரம்மாவனுடைய அத்தனை ஹோம யாக யக்ஞ மந்திரங்கள் அத்தனையும் அருகிலே இருந்து கொட்டுகின்ற மழையிலும் கவனித்து கொண்டிருந்த ஒரே ஒரு சாட்சி இன்றும் இருக்கிறது. மிக மிக சக்தி வாய்ந்த அரசமரம். அந்த அரசமரத்தோட உங்கள்கிட்ட பேச முடிஞ்சுன்னா நீங்களே பேசுங்க, அது பேசும். அப்படிமட்ட அந்த அரசமரத்தை தரிசிப்பதும் பெரும் புண்ணியம். இப்படி திருமணத்திற்கான ஸ்தலங்கள் பல இருக்கின்றன. சூரியனார் கோயிலில் உள்ள திருமங்கலம், லால்குடி அருகில் உள்ள இடையாற்று மங்கலம், திருவாரூர் அருகில் உள்ள கல்யாண மகாதேவி, நித்திய கல்யாண பெருமாள், பல இடங்கள் இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு தனது சொந்த செலவிற்கு எந்த அளவிற்கு பொருள் செலவோ, தானியமோ, காசு பணமோ செலவு செய்வான். இறைவனுடைய திருக்கல்யாணம் என்று சொல்லிவிட்டால் அதற்கு ஒரு அளவீடு கேட்பான். எவ்வளவு ஆகும்? குத்து மதிப்பாக சொல்லுங்க, நான் ஏற்பாடு பண்ணணும், மனசு வராது. அந்த திருக்கல்யாணமானது தெய்வலோகத்தில் நடந்தது. அப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்ச்சி தாங்கிய ஐமுக கடவுளான பிரம்மா நடத்தி வைத்த பாண்டி திருத்தலத்திலே தினமுமே சென்று நீங்கள் வழிபடுவதும், அருகில் உள்ள ஊரில் உள்ளவர்களெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த கிழமையிலும் அந்த தெய்வீக சக்தி அங்கே நிறைந்துள்ளது. பிறகு ஓடோடி வந்தார்கள் தேவாதி தேவதர்கள், மகான்கள் எல்லாம் வந்தார்கள். இன்றும் அவர்கள் அந்த திருக்கல்யாணத்திற்காக ஏங்கி தவித்து கொண்டு சூக்ஷ்ம ஸ்தூல ரூபத்தில் அங்கே இருக்கின்றார்கள். இப்படி
எல்லாரும் நன்றாக தயவு செய்து உங்களை பணிந்து கேட்டுக்கொள்கின்றேன், எனது பேச்சுக்களை முழுமையாக கேளுங்கள். பாகம் 2, 3 என்று சொல்லுவோமே தவிர சில நேரங்களிலே அந்தந்த பாகத்தையும் அதில் சேர்த்து, உதாரணமாக நேற்று மகான் ஒளியுல்லா பற்றி 3 பாகங்களும் இணைக்கப்பட்டு விட்டது என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகின்றோம். முழுமையாக பூர்த்தியாகிவிட்டது ஒரு அளவிற்கு. இனிமேல் ஒவ்வொன்றாக நான் சொல்ல இருக்கும் பொழுது அது பாகத்தில் வராது. அதனுடைய அடிப்படை தத்துவங்களை நமது குருநாதர் சொன்ன முறைப்படி சொல்லுவோமே தவிர நீங்கள் கேட்பதெல்லாம் உங்களுக்கு எளிமையாக இருக்கும். கேள்வி கேட்பது கலியுகத்தில் எளிமை, அதற்கு பதில் சொல்லு என்றால் மிக மிக கடினம். ஆகையினால் நீங்கள் நிதானமாக, நீங்கள் என்னமோ புத்தகத்தை வாசிப்பதில் சிரமம் இருக்கிறது என்று சொல்வதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனாலும் இந்த பேச்சையாவது நிதானமாக கேட்க வேண்டுமா வேண்டாமா? யோசித்து பாருங்கள். இதற்கு ஏதாவது உங்களுக்கு செலவு உண்டா? இல்லை. அதை கேட்க போறீர்கள், காதில் வைத்துக் கொள்ளுங்கள், இல்லை ப்ளூடூத்தில் வைக்க போகிறீங்க, கேட்க போகிறீங்க. இல்லைன்னா அதை மறுபடியும் ரிப்பீட்டாக கேளுங்கோ, கண்டிப்பாக உங்களுக்கு வழி கிடைக்கும். மிண்டுரங்க குவளை வேறு, மூங்கில் குவளை வேறு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்படி நடக்காத காரியங்கள், வெளிநாடு பயணங்கள் எல்லாம் ஆகாய மார்க்கமாக நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் சக்தி, நாம் சொன்னோம், ஒரு மகான்கள் இடம் இருந்து பெறப்பட்ட புனிதமான பொருட்களுக்கும் வேறு சில இடங்களில், வெளியிடங்களில் கடைகளில் வாங்குகின்ற பொருளுக்கும் வித்தியாசம் உண்டு. நீங்கள் கடையில் விபூதி குங்குமம் வாங்கினால் அதை பிரசாதம் என்று சொல்வீர்களா? ஒரு கோவிலில், அது சிறிய மற்றும் பெரிய கோயில்கள், அதே குங்குமம் விபூதியை வாங்கினால் அதை பிரசாதமாக நினைப்பது போல ஒரு மகான்கள், அவரது திருக்கரங்கள், அவரது பார்வை பட்ட புனிதமான பொருட்கள் ஏகப்பட்டவை உள்ளன. குறிப்பாக சரபேஸ்வரர் ஒவ்வொரு இல்லத்திலும் அந்த திருவுருவ பொம்மை மிக விரைவில் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்காலமானது மிக மிக எல்லோரையும் சோதிக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்களது இல்லத்திலே உங்கள் தலைவாசல் நுழைவுக்கு நேர ஒரு இடத்திலே சரபேஸ்வரரை வைத்து, நாங்கள் அதுடன் ஒரு புத்தகத்தை இணைத்து அனுப்ப சொல்கிறேன். திரு வெங்கடகிருஷ்ணன் ஸ்ரீரங்கம் அவர்களிடமும் மற்றும் சில எண் கொடுக்கிறேன் சென்னையில், அவரிடமும் கேட்டு ஏதோ சில இருப்பதாக சொன்னார்கள். அதை கேட்டு நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். நமக்கு எதிர்காலத்தில் அதுவும் வரப்போகின்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நமது வருவாய்க்கு மீறிய புது புது பெரும் செலவுகள் காத்து கொண்டிருக்கின்றன. இதனால் என்ன ஆகும்? குடும்பத்தில் கலவரம், அதாவது மன வேறுபாடு, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். இது பெண்கள் ஆட்டம் போடுவாங்க, ஒரே ரகலை பண்ணுவாங்க, நான் நகை வாங்கணும்னு வச்சுருந்தேன், அது வாங்கணும், என்னென்னமோ நடக்க போகிறது. ஆண்களும் அப்படித்தான். ஆகையினால இந்த சரபேஸ்வரர் திருவுருவ பொம்மை சென்னை மந்தவெளியிலே கிடைப்பதற்கான ஒரு எண்ணையும் டிஸ்கிரிப்ஷனில் தரத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன். தயவு செய்து நீங்கள் உன்னிப்பாக கவனிங்கள். கமெண்ட்ஸ் போடுறீங்க, ரொம்ப சந்தோஷம், நன்றி. அகஸ்திய விஜயம் என்று மட்டும் போடுங்கள், வேறு எதுவும் வேண்டாம். இப்படி குருவுக்கு ஜெய், நமஸ்காரம், வாத்தியார் மகராஜ் விஜய், வரவேற்கிறோம். இதே போல் நீங்கள் படித்துவிட்டு இதை கண்டிப்பாக ஒவ்வொருவரும், உங்களுக்கு கண்டிப்பாக 10 பேர்லேருந்து 20 பேர் தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு. அவர்களுக்கு அனுப்பி வைத்தால் உங்களுக்கு முழுமையான பலன் வரும். நான்லாம் வாத்தியார்கிட்ட இருந்து டைரக்டாக ட்ரைனிங் ஆன பல பேரில் ஒருவன். ஆனால் யாரும் சொல்லுவதில்லை, அது உங்களுக்கு தெரியாது. நான் அந்த இதில் தலையிட மாட்டேன். ஏன்? நீங்கள் செய்ய மாட்டீர்கள் என்று அவளுக்கு தெரியும். இருந்தாலும் நீங்கள் செய்வீர்கள் என்பது எனக்கும் தெரியும். ஆகையினால நீங்கள் ஒரு 20 பேருக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா 2000 பேருக்கு அன்னதானம் பண்ண புண்ணியம் வரும். ஒவ்வொரு மேட்டரையும் அப்படியே அனுப்புங்க. எங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷனோ வியூஸோ தேவையே கிடையாது. அந்த புண்ணியம் உங்களுக்கு வரட்டும். இதெல்லாம் ஒரு நல்லது. ஐயா, அந்த வீட்டில் அன்னதானம் பண்ணுறாங்க ஐயா, அங்கே போங்க ஐயான்னு சொல்லுங்க, அது புண்ணியம். இப்படி இந்த பாண்டியிலே ராதா கல்யாணம் செய்வதற்கு மிக விரைவிலே எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக ஏற்பாடு செய்யுங்கள். அங்கே காத்து கொண்டிருக்கின்ற மகான்கள், சித்தர்கள், ஏன் நமது வாத்தியாரே வருவார். அப்படிப்பட்ட சிறிய கோவிலாக இருந்தாலும் பலத்த பெரும் புண்ணியத்தை, பாக்கியத்தை உடனடியாக கொடுக்கின்ற அற்புதமான அந்த ஸ்தலம் இன்றும் அந்த அரசமரம் சாட்சியாக உள்ளது என்பதை தெரிந்து கொண்டு பாண்டிக்கு செல்வோம். நல்ல விதமான வீட்டிலே திருமணங்கள் நடைபெற்று தினமும் நித்திய கல்யாணம், நித்தியோற்சவம், நித்திய மங்களம் உண்டாக என்று வாத்தியாரின் திருவடியை பணிந்து, எதுவும் என்னுடையதல்ல,
அனைத்தும் உன்னுடையது அருளாளா அருணாச்சலா.